ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அடிக்கிற குளிரில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இழுத்தி போட்டு நல்லா தூங்க தோணுது. நம்ம தூங்குனா அவ்வளவுதான், நம்மளை எல்லாரும் ரவுண்டு கட்டிடுவாங்க. ஸ்கூல் பாருங்க, வெயில் காலத்தில் நல்லா லீவ் விட்டுருவாங்க. குளிர்காலத்தில் மட்டும் லீவே விட மாட்டாங்க. குளிர்காலத்துலேயே ஸ்கூல் லீவ் விட்டால் எவ்வளோ சந்தோஷமாக நம்மளும் இழுத்து போட்டு தூங்கலாம். காலையில் எணிக்கும் போதே பாப்பாவங்க சொல்லிக்கிட்டாங்க, எனக்கு குழம்பெல்லாம் வேண்டாங்க மம்மி, வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்டும் குழம்பு வேண்டாம், எனக்கும் வெரைட்டி ரைஸ் போதும்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகளும் ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரை கேட்குறேன் என் பிள்ளைங்க, இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை வேண்டாம், சோயா சில்லி போதும்னு சொல்லிட்டாங்க. பிள்ளைங்க எது கேட்குறாங்களோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. சம்பாதிக்கிறதே குழந்தைகளுக்காக தானே. இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசியும் பருப்புக்கு நம்ம செய்கிறோமில்லங்க, அந்த மாதிரியே எல்லாத்தையும் தாளித்து விட்டுக்கணும். அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கும், பருப்பு மட்டும்தான் இதில் இருக்காது. அந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு விசிலை போட்டு நம்ம 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். ஒரு அடுப்பில் விசிலை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டேன். தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் இந்த சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சு 2 விசில் விட்டோன்னா கடல வெந்துடும். இந்த மாதிரி தாளித்து கொடுத்துட்டோன்னா ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சோயா சில்லி, ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை சுண்டல். எல்லாத்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.